அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரியா. நான் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டியில் எம்ஏ இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். நான் பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்எஸ் 3 டேஸ் செஷனில் கேம்பில் வாலண்டியராக பங்கேற்றிருந்தேன். இந்த கேம்ப் பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நடைபெற்றுச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் 30க்கும் மேற்பட்ட காலேஜ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கலந்துக்கிட்டாங்க. 160 ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் நானும் உறுதியாக இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன் அப்படின்னா இந்த கேம்ப் எதை பற்றி இருந்தது அப்படின்னா டிஜிட்டல் மீடியா அடிக்ஷன். டிஜிட்டல் மீடியா அடிக்ஷன்னா எதுவுமே இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது என்ன, சோஷியல் மீடியாவில் நம்ம எவ்வளோ அடிக்ட் ஆகிருப்போம். அதில் வர ஃபேக் நியூஸ், அதில் எல்லாத்துலேயுமே நம்ம எப்படி மிஸ்லீட் பண்ணி நம்மளை போயிட்டுருக்கு. இதை நான் கற்றுக்கிட்டேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபேக் நியூஸ் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நிறைய போலியான தகவல்கள் சோஷியல் மீடியாவில் இன்றைக்கும் பரப்பப்படுது. அதை செக் பண்ணுறதுக்குன்னு ஒரு யூனிட் இருக்குது, அதாவது ஃபேக்ட் செக் யூனிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த செஷன் மூலமாக தான் எனக்கு தெரிய வந்தது. ஃபேக்ட் செக்னால் எதுவும் இல்லை, என்னதான் சோஷியல் மீடியாவில் ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டில் செய்திகள் வந்தாலுமே நம்ம செய்தின்னு சொல்லிட்டு நம்பிட்டோம். இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், கனமழையால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறைன்னு ஒரு செய்தி வருது, ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க. இது நாங்கள் ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறோம். அது உண்மையாக பொய்யா நாங்கள் யோசிக்கிறதே இல்லை. இதுக்கு ஃபேக்ட் செக் யூனிட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த செஷனில் நான் ஒரு அவேர்னஸாக கற்றுக்கிட்டேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூசிவ் சொசைட்டி, ஆல் ஆர் ஈக்குவல்னு பேசுகிறோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஆணும் பெண்ணும் சமம், பெண்களுக்கு ஏற்ற மாதிரி ஆண்களும் ரைட்ஸ் எல்லாருமே ஈக்குவல்னு பேசிகிட்டு இருந்தோம். பட் ஆண்கள் பெண்கள் மட்டும் இல்லை, இந்த சொசைட்டியில் இருந்து எல்லாருமே சமம்ன்றத ஒரு மனப்பான்மையை எனக்கு இந்த செஷன் கொடுக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் டெம்பர்னா அறிவியல். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நியூட்டன்ஸ், தேர்டா இதெல்லாம் நம்ம படித்து வளர்ந்துருந்தாலுமே நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம தாத்தா பாட்டிகளை சில வழிமுறைகளில் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி நடத்துனாங்க. அதெல்லாம் நம்ம சயின்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்பிட்டு இருந்தேன். இந்த செஷன் வந்தால் தெரிஞ்சுக்கிட்டேன் அது சயின்ஸ் கிடையாது, டூடோ சயின்ஸும் அதில் இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது, போலியான தகவல்களும் இருக்குது, உண்மையான தகவல்களும் இருக்குது. ஸோ இது போல் இன்ஃபர்மேட்டிவாக என்கேஜிங்காக ஒரு பியூட்டிஃபுல்லான செஷனை 3 டேஸ் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக அமைச்சு கொடுத்த சிஎம் அவர்களுக்கும் டெப்யூட்டி சிஎம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்புத்துறை.